வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். இந்த தலைப்பு 1972 அக்டோபர் 17 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமான நாள் இன்று. அக்டோபர் 17, 1972. எதற்காக இப்படி இந்த இயக்கம் உருவானது, ஏன் உருவானது? மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள். அப்போவே அந்த நேரத்திலேயே ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம், சுருக்கமாக சொல்ல போனாக்கா துண்டு பீடிக்கே லாட்டரி அடித்தவங்கெல்லாம் 2 மாடி 3 மாடி வீடு கட்டிட்டாங்க, காரு பங்களா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது எப்படி, இது எதனால், எந்த அளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சி அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்ட சொல்லியிருந்தார் பொருளாளர் என்ற ஒரு இதில். அப்போ இவர் இவரே பொருளாளர், இவர் என்ன எங்ககிட்ட கணக்கு, இவர் தானே கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது வந்தது. ஆனால் அவர் கேட்ட கணக்கு கட்சி நிர்வாகிகளை தான். அதுக்கப்புறம் அவர் திருக்கழிக்குன்றம் கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். முதல்ல 10 நாள் அவர் அவருடைய தன்னிலை விளக்கத்துக்காக கேட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். ஏன்னா மக்களுடைய ஆதரவோடு அவருடைய தொண்டர்கள் அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி விஜய் எப்படி எந்த அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம், இதை விட மேலான ரசிகர் கூட்டம் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு. இதுதான் ஒரு இது. ஏன்னாக்கா இன்னைக்கு எவ்வளோ நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவர் குடித்த ஒரு சோடாவை கூட ரசிகர்கள் வாங்கி குடிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு அப்படி ஒரு அந்த தலைவனை அவர் ஒரு தலைவனாவோ ஒரு நடிகராகவோ பார்க்கல அன்றைய ரசிகர்கள். ஏன்னா அவர் தன்னுடைய குடும்பத்து உறவாக நினச்சாங்க. இதுதான் அந்த எம்ஜிஆருக்கும் அந்த மக்களுக்குமான உறவாக இருந்தது. இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது, மக்களோடு மக்களாக இருந்தார். ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம் நாடு திரைப்படம் வரும்போது நாகரெட்டியார்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் போய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. இவர் நீங்கள் படத்தை பார்க்குறதா, என்ன இது, என்ன இந்த மாதிரிலாம் திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் போய், நாகரெட்டியார் இவங்க 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தாக்கா நல்ல ஒரு மக்கள் இவரை எந்த அளவுக்கு அந்த மக்களை முதல்ல ஒரு தலைவனாக வரணும் அப்படின்ற ஒரு தகுதி உள்ளவன்னா அந்த மக்களினுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஓட்டங்கள், அவங்கள அதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான. போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை உண்டு பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு இவ்வளோ நம்பிக்கை என் பேரில் இந்த திரைப்படத்தின் மூலமாக பார்க்கும்போது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களான்ட்டு அவர் கண்கள்லேயே கண்ணீர் வந்துடுச்சு அப்படின்றது தான் நாகரெட்டியாருடைய இது அது சொன்னது. இன்னொரு விஷயமா அந்த காணொலியில் நான் சொல்கிறேன். தலைவரை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. படம் இதோடைய சென்னையில் இவங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதோடைய இது என்எஸ்சியோடைய அந்த இதை எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா படம் திரைப்படம் ஒரு நல்ல ஒரு இவங்க எடுத்த ஒரு விலைக்கும் அதோடைய விலைக்கும் ரொம்ப ஒரு
நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல வசூலாக இருக்குது அந்த நேரத்தில் அந்த திரைப்படத்துக்கு. அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, தலைவர் வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட இவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து அந்த நேரத்தில் நல்ல வசூல், நல்ல வருவாய் அப்படின்னும்போது நாகரெட்டியாருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாங்கின விலையை விட நம்ம எதிர்பார்த்ததோட லாபம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு நிறுவனம் பாருங்கள், ஒரு எம்ஜிஆர் பிக்சர்ஸுடைய அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் எடுத்திருக்கு, வருவாய் அதிகமாக இருக்குது. இந்த வருவாய் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த அதில் வந்து நம்ம எதிர்பார்த்தது கூடுதலாக இருக்குது. அந்த கூடுதலான பணத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தயாரிப்பாளருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை யாருக்கு, எந்த நடிகருக்கு இந்த காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய ஒரு இதில் வந்து எந்த ஒரு நடிகருக்கு வந்து அப்படி ஒரு சிந்தனை வரும் முதல்ல? அப்படிப்பட்ட சிந்தனை வந்து அவர்கிட்ட இருந்ததுனால தான் வந்துட்டு பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவரை வர முடிஞ்சது. அப்போ அவர்கிட்ட கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து நாகரெட்டியார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாரு. அதனால் வந்துட்டு அந்த காரியங்களுக்கு வந்து இந்த பணத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, அவர் திருப்பி கொடுத்து விட்றாரு. அது என்ன ஆகுது, அந்த போதுமென்ற அந்த மனம் அவர்கிட்டையும் இருக்குது, அவர் பேரில் வச்சுருக்கிறப்ப. அதுக்கு தான் வந்து நாகரெட்டியாரை பற்றி வந்து கருத்து சொல்லும்போது தலைவர் சொல்லுவாராம், நட்புனாக்கா நாகரெட்டியார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வரான். என்னன்னு கேட்டாக்கா, நட்பு என்பது வந்து என்ன பெறுவது என்பதல்ல, என்ன தருவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் தலைவர் ஒரு நேரத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அந்த நட்புக்கு இலக்கணமாக வச்சு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து முதலமைச்சராக அதாவது முதலமைச்சரை தீர்மானிக்கிற இடத்துல இருந்த தலைவர் நீக்கப்படுகிறார். யாரால? அந்த நண்பரால், 40 ஆண்டு கால நண்பரால் வந்து நீக்கி வைக்கப்படுகிறார். இதோட அப்புறம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் தேர்தல். இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியார் வந்து தலைவரை வந்து கூப்பிட்டு விடுறாரு, நீங்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் வந்து சொல்கிறாரு, அவர் சொன்ன கருத்தை வந்து அவர் பெரியவர் கூப்பிட்டாரு, நம்ம போய் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பெரியாருடைய விமர்சனங்களை எம்ஜிஆர் மேலே வந்து வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரினாக்கா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நிற்கும்போது அவர் பிரச்சாரம் பண்ணுறதே வந்து எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அவர் வந்து வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர், அதாவது அவர் ஒரு குறிப்பாக மலையாளி. பின்னால் வந்து அதே இதை வந்து கலைஞர் வந்து கையில் எடுத்து பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், மலையாளி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அவர் வந்து அப்போ கூட வந்து அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 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 அவர் வந்து மலையாளி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து பொதுக்கூட்டங்களிலையும் வந்து திண்டுக்கல் தேர்தலுக்கு ஆதரவாக வந்து இவர் பேசுகிறாரு. அப்போ பாருங்கள், அவர் வந்து அதுக்கு அவர் வந்து அந்த இதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. அவர் நேரடியாக பதில் சொல்லலை. உரிமை குரல் படத்தில் வந்து அவர் வந்து அந்த பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த பண வாங்கல் கொடுக்கல, அந்த நிலத்தின் பேரில் இதில் வந்து இது பண்ணும்போது அப்போ அந்த இது வருது பாருங்கள், தொடர் பாருங்கள். எங்கள் பரம்பரைக்கே சோறு போட்டு வளர்த்த பூமி இது, மானம் மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தன் நிலத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என் தாய் எனக்கு பாலூட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு வந்து சோறூட்டி வளர்க்குறாங்கடா, இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லைடா அப்படின்றார்.
இது வந்து இந்த 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 இடத்துல ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பரம்பரையிலேருந்து வந்தவன்டானால் 100 என்ன 1000 என்ன லட்சம் பேரை கூட்டி கொண்டு வந்து படையெடுத்தாலும் இந்த மண்ணில் இருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ஒரு திரைப்படத்தை அவர் எப்போதுமே வந்து தன்னுடைய எதிரிகளுக்கு தன்னை வந்து வசைபாடுவர்களுக்கு திரைப்படத்தின் வாயிலாக தான் பதிலே சொல்லியிருக்காரு. நிறைய அது பாடல் வரியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து அது பார்க்கலாம். அது வசனங்கள்லேயும் சரி எதுலேயுமே சரி. அப்போ இது வந்து இதுக்காக இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, தன்னை மலையாளின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட வசனமே அங்கே கிடையாது. அது இயற்கையாக அந்த பேனாமுனையிலேருந்து வந்து விழக்கூடிய அவருக்காக வந்து விழுந்த அந்த வார்த்தைகள் அது. ஏன்னா அந்த இந்த இந்த மண்ணில் வந்துட்டு அவர் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களை தவிர நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு பேரறிஞர் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம தலைவர், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காகவே மக்களால் நான் மக்களுக்காக நான் மக்களால் அதிமுக மக்களுக்காக அதிமுக இதுதான் இந்த ஒரு இதுவே அந்த அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான். அந்த மக்களுக்காக தான் அந்த இயக்கம் இன்றளவும் எடப்பாடியார் வந்து இன்றைக்கி கூட வந்து சட்டமன்றத்தில் வந்து 2-3 நாள் நடக்கக்கூடிய இதில் அவர் பேசுகிறது எல்லாமே மக்களுக்காகத்தான். 41 உயிர்கள் எவ்வளோ இந்த கிட்னி திருட்டு அவன் அழகாட்டு சொல்கிறான். எப்படி முறைகேடுன்றான். முறைகேடுனா என்ன முறைகேடு? பண முறைகேடா? மனித உறுப்பு முறைகேடு, உறுப்பு திருட்டு. இது திருட்டை வந்து அழகாட்டு சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட அந்த 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 மருத்துவமனை அந்த அந்த மருத்துவமனை நடத்துகிறவன் வந்து திமுக எம்எல்ஏ. அவன் சொல்கிறான், நான் வந்து இந்த கார் வாங்கணுன்னாக்கா ஒரு 200-300 பேருடைய கிட்னியை திருடணும்னு சொல்லிட்டு மேடையிலே பேசுகிறான். இப்படி தான் போயிட்டு இதுக்காக தான் இந்த ஒரு நிலைக்காகத்தான் அன்றைக்கே வந்து இந்த இயக்கமே உருவானது. இன்றளவும் வந்து இந்த இவங்கக்கிட்ட வந்து நாம் வந்து போராடிட்டு தான் இருக்கோம் இன்றளவும். இன்றைக்கி வந்து அன்றைக்கு தலைவருக்கு பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி இப்போ இன்றைக்கு வந்து எடப்பாடியார் மக்களுக்காக ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக எங்கே போனாலும் வந்துட்டு இதை வந்து அவர் இப்போ அவருடைய எழுச்சி பயணத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த மக்களினுடைய அலையை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. நாம் வந்து தப்பு செஞ்சிட்டோம், மாற்றி ஓட்ட போட்டுட்டோம், ஆட்சி மாற்றம் எப்போ வரும்னு ஏக்கத்தில் இருக்காங்க மக்கள் அப்படின்ற ஒரு நிலையை வந்து இன்றைக்கி நம்மளால் வந்து காண முடியுது. இந்த நாள் வந்து அக்டோபர் 17 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள். 54ஆம் ஆண்டு இந்த 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 வருஷத்தில் இந்த நாளில் வந்து எடப்பாடியாரினுடைய ஆட்சி, அதிமுகவினுடைய அரசு இந்த மண்ணில் மீண்டும் அமைவதற்காக அனைத்து இந்திய அதிமுகவை சேர்ந்த அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். கண்ணில் வந்து விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து விழிப்போடு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கழகமும் செழிக்கும், தமிழ்நாடும் செழிக்கும் என்று கூறி RTS சேனல் அர்க்கம்.